வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நம்ம பாட்டியெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்த ஒரு வகையான ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியில் ஊற வச்சு நல்லா அதில் வெல்லம் சர்க்கரை எல்லாம் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள். ஐயோ, அந்த வீடியோவை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க பாருங்கள் அரிசி, கவர்மெண்ட்டில் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த அரிசி தாங்க இது. இந்த அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக உப்புத்தூள் போட்டு நல்லா கலரி இந்த மாதிரி அமுக்கி வச்சிடணுங்க. நல்லா அமுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க. அந்த தண்ணி எல்லாம் நல்லா இருவதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பல்லன்னு உதிர்ந்து வருங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பில் வாணலில் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே வெறும் வாணலை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் அரிசியை மட்டும் இந்த நம்ம அழுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை எடுத்து லைட்டாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுக்க அந்த அரிசி நல்லா ஹீட் ஆக ஒரு மாதிரி நல்லா பொரிஞ்சு வருங்க. இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு நல்லாவாக அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி செவந்த நிறமாக இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டி வச்சுட்டு அதில் வெல்லம், கடலை, மல்லாட்டை இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் போட்டு கலந்து ஒரு டப்பாயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்லாங்க. இது நம்ம பாட்டி அந்த காலத்தில் நமக்காக, நம்ம அம்மா நம்ம பாட்டியெல்லாம் நமக்காக செஞ்சு கொடுத்த ஒரு வகையான ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரியான ஹெல்த்தியான உணவை தான் நம்ம சாப்பிட்டு வளர்ந்து வந்தோம். இப்போ இதை நான் கதிர்க்காக செஞ்சுருக்கேன். அவன் எப்படி எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட்றான்னு பார்ப்போம். இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான உள்ளன் சேனலை ஸ்டார்ட்லேருந்து முதல் வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க.